ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் ஃபிக்ஸிட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்க்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா, டானிக் சொல்லுவாங்க. டானிக் அப்படின்னா டானிக் ஃபார் சிமெண்ட்டு, சிமெண்ட் டானிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கிரேடில் வந்து வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். 101, 202, 303 இந்த மாதிரி வந்து ஹையர் எண்ட் வரைக்கும் இருக்குது. இது டிபெண்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இந்த மாதிரி வந்து கிரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய 3 யூசேஜ் இம்பார்ட்டன்ட் இது இருக்குது. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று வந்து கான்கிரீட்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ரெண்டாவது வந்து அந்த கான்கிரீட்குள்ளே சப்போஸ் நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த நம்ம சிமெண்ட் கம்பி யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ராடு. அந்த ராடு வந்து துரு பிடிக்காமல் வந்து இது வந்து கொஞ்சம் டிலே பண்ணும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஒர்க்கபிலிட்டி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது பாருங்கள், இது வந்து எல்லா தகுந்த மாதிரி அந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணலை வந்து யூஸ் பண்ணலாம். எம் சாண்ட் இருக்குது, அப்புறம் ரோபோ சாண்டு, ரிவர் சாண்டில் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் சாண்டை வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிஎஸ் சர்டிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இது வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில் இருக்குது ஃபர்தர் போய் பார்க்கலாம். இது வந்து இந்த 1 லிட்டர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1 லிட்டர் வந்து 5 சிமெண்ட் பேக் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, 5 சிமெண்ட் பேக்கு இது வந்து 1 லிட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். சப்போஸ் நம்ம ஒரு சிமெண்ட் பேக் போடுறோம், சிமெண்ட் பேக் மிக்சிங் பண்ணுறோம் அப்படின்னா 200 ml ஆஃப் டாக்டர் ஃபிக்ஸிட்டு போதுமானது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சர் டீட்டெயில் அது வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து செப்பரேட்டாக இங்கே கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 months ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லும்போது 2 வருஷம். 24 months அப்படிங்கிறது 2 வருஷம். ஸோ இது ஏப்ரல் 2005 அப்படின்னா 27 ஏப்ரல் 2027 வரைக்கும் இது வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும், சரிங்களா. ஃபர்தர் படி இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.